ஹாய், மீன் வாங்க போன கதை தான் நேத்து ஷேர் பண்ணியிருந்தேன்ல. அப்ப மீனும் வாங்கிட்டு வந்தாச்சு. இனி சமைக்காம இருந்த எப்படி? அதனால வாங்கிட்டு வந்த கடம்பாவை இன்னைக்கு வந்து தோரன் பண்ணிட்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு காலையிலேயே கடம்பாவை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன். தண்ணியில ஒரு 4 டைம்ஸ் வந்து அலசி எடுத்துட்டோம்னா ஐஸ் எல்லாம் உருகிடும். கனவ தோரன் செய்யறதுக்காக 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியா நறுக்கி உரமா வச்சுட்டு, கடை அடுப்புல வச்சு ஆயில் ஊத்தி காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுட்டு, நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் வெங்காயத்தை உப்பு சேர்த்து வதக்கிட்டு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதும் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, பெப்பர் தூள் சேர்த்து நல்லா கிளறிட்டு, கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கடம்பாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுட்டா ஒரு 3 நிமிஷத்துலேயே நல்லா தண்ணி விட்டு வரும். அப்புறமா மூடி எடுத்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அந்த தண்ணியிலே கடம்பா வெந்துடும். இந்த டைம்ல மிக்சி ஜார்ல 2 கைப்பிடி தேங்காய் கூட 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு மேல கொஞ்சம் கறிவேப்பிலை தூவி இறக்கிட்டா அருமையான கனவ தோரன் ரெடி ஆயிடும். நான் ஒரு ஃபிளேவருக்காக கொஞ்சம் புளி தண்ணி கடைசியா வறுத்து கொரகொரப்பா பொடிச்ச அரிசி 1 டீஸ்பூன் சேர்த்து கிளறி இறக்கிட்டேன். இது வந்து எங்க பாட்டியம்மாவோட ரெசிபி. கூடவே ஒரு ரசம் வைக்கலாம்னு நினைச்சேன். மீன் இருந்துச்சுன்னா சேட்டை வந்து கொஞ்சோண்டு ரசம் எடுப்பாங்க, அப்புறம் மீந்துரும். ஸோ பிளானை ட்ராப் பண்ணிட்டேன். இந்த துணிச்சேர் வந்து இன்னைக்கு காலி பண்ணிடலான்னு எல்லாத்தையும் அடிச்சுட்டு அதை எடுத்து வாட்ரோப்ல வச்சுட்டேன். ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் செஞ்சு முடிக்கவே சேட்டனை வந்து லஞ்சுக்காக வந்துட்டாங்க. லஞ்சு முடிச்சாச்சு. நேரோடையில இருந்து மீட் பண்ணட்டா. பாய்.